ரொம்ப பிடிச்சது பணம். பணம் அது மட்டும்தான். நான் ஒரு பெரிய கேமே விளையாட போறேன். வெயிட் அண்ட் வாட்ச். சாம், நீ ஏன் அவனை சும்மா விட்ட? சூர்யா கிட்ட சொல்லி 4 போட சொல்லணும். எஸ், ஹீ இஸ் தி ரைட் பர்சன். சூர்யா அடிக்கிற அடியில பத்மா அண்ணி மட்டும் இல்ல, அவன் எந்த பொண்ணையுமே திரும்பி பார்க்க கூடாது. யாரோட சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. நான் சொன்னா சூர்யா நம்புவாரா? ஏற்கனவே பத்மா அண்ணி ஸ்ரீனிவாசன் கல்யாண விஷயத்துல பிரச்சனையே நான் தான் ரீசன். அதனாலதான் என்ன வெறுத்துட்டு இருக்காரு. இப்ப போய் இது சொன்னா என்ன பத்தி என்ன நினைப்பாரு? I hate you. I really hate you. Get out of my sight. சூர்யா வெறுத்தாலும் சண்டை போட்டாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, பத்மா அண்ணி நல்லா இருக்கணும். கண்டிப்பா மோகனை பத்தி சூர்யா கிட்ட சொல்லணும். அதுதான் நல்லது. பத்மாவதி கல்யாணம் ஒரு வழியா முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் சூர்யா சாமானிய கல்யாணம் தான். அதுவும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நான் தான் இந்த சூரிய வம்சத்துக்கே ராணி. அதுக்கப்புறம் இங்க நான் வச்சதுதான் சட்டம். நான் சொல்றபடிதான் இங்க எல்லாரும் நடக்கணும். எதிர்குறலே இருக்க கூடாது. சமையல்ல இருந்து சாமி கும்பிடுற வரைக்கும் எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். அதுக்கப்புறம் சனிக்கிழமை பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் இருக்க கூடாது. என்ன டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்ல இவங்க யாரு? எல்லாரையும் கூப்பிட்டு நடு ஹால்ல நிக்க வச்சு ஒரு குத்து டான்ஸ் ஆட சொல்லுவேன். என் மாமியாரையும் பார்க்க வைக்கணும். என்ன புடவை மட்டும்தான் கட்டணும்னு சொல்ல இவங்க யாரு? பாரிஸ்ல இருக்கிற மாதிரி அப்படியே வெள்ளக்காரி கணக்கா ரவுண்டு வருவேன். எல்லாத்துக்கும் மேல அந்த இரும்பு பெட்டி சாவிய கையில வச்சுக்கிட்டு அப்படியே ராணி மாதிரி, ஆஹா, மகாராணி மாதிரி இந்த வீட்டையே சுத்தி வருவேன். முக்கியமா எனக்கு ஒரு அடிமை. எனக்கு இன்னமும் வேணும். வீம்புக்கு வெள்ளி குங்குமச்சிமிட வாங்கிட்டு இப்போ விளக்கு மாறா தேயுது என் பொழப்பு. அன்னைக்கு சும்மா இருந்திருந்தா இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனை இல்லல்ல. உனக்கு தேவைதாண்டி ராஜி. முதலாளி அம்மா, வணக்கம் முதலாளி அம்மா. என்ன வேலை பாக்குற நீ? எனக்கு டஸ்ட் அலர்ஜின்னு உனக்கு தெரியாது? அது எங்கயாவது கொஞ்சம் அழுக்கு இருந்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இல்லம்மா, நீங்க கருப்பு கண்ணாடி போட்டிருக்கீங்கல்ல, அதான் பாக்குற இடம்லாம் கருப்பா தெரியுது. இடியட், நான்சென்ஸ், ஸ்டூபிட். இது டே நைட் கிளாஸ், கிளியரா தெரியும். நல்லா பார்த்து ஒழுங்கா தொட.
மா கூலஸ் போட்டிருந்தாலும் உன் கண்ணு ரொம்ப ஷார்ப்புமா. ஐயோ, your eyes is bull's eyes. Thank you darling. ஹேய், நீ என்ன எங்க வாய பாத்துட்டு இருக்க? அங்க பாரு, காஃபி கொட்டின கரை இருக்கு, ஒழுங்கா தொட. என்ன பத்தி தெரியும்ல? தெரியும். ஒரே ஹாட்டா இருக்கு, என்னால ரொம்ப நேரம் இங்க நிக்க முடியல. நான் என் ரூமுக்கு போறேன். அழகா இங்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு எனக்கு காஃபி எடுத்துட்டு வா. என்ன நீ எல்லாத்துக்கும் பூம் பூம் கால மாதிரி தலையாட்டிட்டு இருக்க? காபி ஹாட்டா இருக்கணும். மம்மி, நான் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன். என்ன டார்லிங், கையில பேக் கூட இல்லாம ஷாப்பிங் போற? அச்சோ, நான் மறந்துட்டேன். போய் எடுத்துட்டு டேய், நீ ஏண்டி போற? ஹேய், பாப்பாக்கு போய் பேக் கொண்டு வா. இந்த பாருங்க. இடியட். சாரி முதலாளியம்மா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா. இந்தாங்க சின்னம்மா. பாத்து. சரி லீலா, பாத்து போயிட்டு வா. ஓகே மம்மி, பை. ஏய், சீக்கிரமா காஃபி எடுத்துட்டு வா. அடடடடடடா, நினைச்சு பார்க்கும்போது இவ்ளோ ஆனந்தமா இருக்கே. இது நடந்தா எப்படி இருக்கும்? கூடிய சீக்கிரத்துல இந்த சூரிய வம்ச குடும்பத்துக்கு நான் தான் ஒரே எஜமானி. பத்மாவோட கல்யாணம் முதல்ல முடியணும். கண்டிப்பா அக்காவோட கல்யாணம் இந்த ஊரே அசந்து போற மாதிரி நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். நான் உங்கள் அக்காவுக்கு ரிங்கு கொடுத்தது, அவங்க என் மேலே ஃபுல்லாக ஹோப் வச்சிருக்கிறது எல்லாமே ஓகே தான். அவருக்கு நம்ம பத்மாக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கான். அவரோட அப்பா அம்மா அங்க வந்துட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அப்பா அம்மாவை மீறி எதுவுமே பண்ண முடியாது. பத்மா அக்கா ஸ்ரீனி மாமாவை விரும்புறேன்னு சொன்னாங்க. ஆனா மோகன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொல்றாரு. என்ன நடக்குதுன்னு புரியலையே. ஒருவேளை அக்கா பெரியம்மா ஃபோர்ஸ் பண்ணதால சரின்னு சொல்றாங்களா? இல்ல அக்கா அதிகமா பேச மாட்டாங்க, அதனால மௌனம் சம்மதம்னு அவரா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்றாரா? ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கே. பேசாம பத்மா அக்கா கிட்டே கேட்டுடலாம். ஸ்ரீனிவாசன் எப்பவுமே லக்ஷ்மி கூட தான் இருக்கணும்.
நாம் இந்த சம்பந்தத்தை விட்டுட்டு வேற நல்ல சம்பந்தத்தை தேடுறது தான் நல்லது. என்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு பத்மாவதி கிட்ட கேட்க போனான். ஆனால் கேட்கல. ரூம் வாசல்லையே நின்று அப்படி என்ன திங்க் பண்ணுறான். அப்போ என்னமோ நடந்திருக்கு. அக்கா எதுவும் சொல்லாமலேயே தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ, அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக இருக்காங்களா? அதுவும் பெரியம்மா பொண்ணு மேலே. இவனை இப்படியே விடக்கூடாது. இந்த வீட்டிலேயே கொஞ்சம் விவரமான ஆள் இவன் தான். இவனை மட்டும் பேசி நம்ம பக்கம் மடக்கிட்டா போதும். அப்புறம் இந்த வீட்டில் ஏன் ராஜாங்க தான். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு 2 minutes தனியாக பேசணும். ஷியோர். நீங்கள் ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வாங்க. வீடு ஃபுல்லா தேடியாச்சு. இந்த சூர்யா எங்க போனாருன்னு தெரியலையே. சந்துரு கிட்ட இந்த மோகனை பத்தி பேசலாம்னா அவன் அவ்வளோ மெச்சோர்டு இல்லை. இந்த மோகன் சூர்யாவை மீட் பண்றதுக்கு முன்னாடி நாம மீட் பண்ணணும். இல்லைன்னா அந்த ராஸ்கல் நம்ம பிளாக் காஃபியையும் ஏமாத்திடுவான். நம்ம ஆளு கார்டன்ல இருப்பாரோ? சரி போய் பார்க்கலாம். சொல்லுங்க. நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. எதையும் மனசில் வச்சுக்க மாட்டேன். எது நடக்க கூடாதுன்னு பதறனோ அது நடந்துருச்சு. எங்கேயும் உன் டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? பத்மாவோட கசின் நீங்க. பட் பிளட் பிரதர் மாதிரி ரொம்ப அட்டாச்சா பாசமா இருக்கீங்க. உங்க ஃபேஸை பார்த்தாவே தெரியுது நீங்க பத்மா விஷயத்துல எதுவும் தப்பு நடந்துடக்கூடாதுன்னு பதட்டமா இருக்கீங்க. சந்துரு சின்ன பையன், அவங்கிட்ட இந்த விஷயம்லாம் பேச முடியாது.
அதான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன். உங்களுக்கே தெரியும், எனக்கு கசினோ பிளட் ரிலேஷனோ யாருமே கிடையாது. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்மி தான். கண்டிப்பாக உங்கள் அக்காவை கண்கலங்காமல் பார்த்துக்குவேன். அவங்க கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராதுன்னு நான் பொய் சொல்ல விரும்பலை. ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா, ஒரு வெல் ஃப்ரெண்டாக இருப்பேன். இந்த மோகனை பத்தி தெரிஞ்சும் உன்கிட்ட சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். இதுவே பழைய சாமா இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க பேசும்போது உண்மையா சொல்லி இந்த பொறுக்கி யாருன்னு சொல்லிருப்பேன். ஒருவேளை அப்படி இல்லாம அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்கிட்டா என்ன கொல்ல கூட தயங்காதீங்க. பா, பயங்கரமா நடிக்கிறான். அதை நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. எங்க அக்காவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா அது நடக்கும். பட் பத்மா எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவனை கொன்னுடுவேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ சூர்யா. ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் மை லவர். நான் பத்மாவுக்கு ஹஸ்பண்டா, உங்களுக்கு பிரதர் இன் லாவா வர உங்களுக்கு சம்மதமா? வேண்டான்னு சொல்லிடு சூர்யா, வேண்டான்னு சொல்லிடு. அவன் யாருங்கிற உண்மை தெரிஞ்சா நீ இப்பவே அவனை கொன்னுடுவ. ஷோ ப்ளீஸ் சூர்யா, நோ சொல்லிடு. ஓகே. ஏற்கனவே என்னாலதான் ஸ்ரீனிவாசன் பத்மானி நிச்சயம் நடக்காம போச்சு. சீக்கிரமாவே இவனோட முகமுடிய கிழிக்கிறேன். சூர்யா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நல்லாவும் பேசுறீங்க. ஹாய். ஹாய். உங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப நல்ல டைப்பா இருக்காங்க, நீங்க உட்பட. யா யா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷூர். என்ன மாமா மச்சான்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க போல இருக்கு. என்னக்கா நீங்க மாப்பிள்ளைய நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உட்காருங்க மாப்பிள்ள. அட பரவாயில்லைங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. தம்பி, எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டீங்களா? சுத்தி பார்த்துட்டேன் அங்கிள். எங்க வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கேன் அங்கிள். தம்பி நீங்க என்ன அங்கிள், எதா இருந்தாலும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள யாராவது கூட்டு வந்திருந்தீங்கன்னா நம்மெல்லாம் ஒன்றா உட்காந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அது எப்படி சொல்கிறதுன்னு தான் அண்ணன் தயங்கிட்டு இருந்தாரு. ஆமா தம்பி, உங்க அம்மாவும் வந்திருந்தாங்கன்னா எப்போ கல்யாணம், எந்த முறையில் பண்ணலாம், சீரு எவ்வளோ நகை போடலாம், இதெல்லாம் பேசியிருக்கலாம் இல்லையா? மொத்த சொத்தையும் ஆட்டோ போடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க நகை போடுறத பத்தி யோசிக்கிறீங்களா? தம்பி, எதுவும் யோசிக்க வேணாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஓப்பனா கேளுங்க. பார்த்து பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் கேட்கலாமா?
இந்த வீடை